அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்கு? இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பேன், அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பேன், அத்துணை நல்ல கர்மாக்களுக்கான பலன்கள். இது அம்மா வழி சொத்து மட்டும் இல்லை, அப்பா வழி சொத்து ஏதாவது இருக்கு, பிரச்சனையில் இருக்கு அப்படின்னாலும் கோர்ட்ல இருக்குங்க. அது 20 இந்த காலகட்டம் வழிய ஒருத்தன் வியாபாரம் கேட்பா, நீங்க எதிர்பார்த்த ரேட்டை விட ஒரு கல் மிச்சமாவே கேட்பா, நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு பிரெக்னன்சி லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா பிரெக்னன்சி பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பும், ஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்க்கு பிரெக்னன்சி பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்பும். வெரி குட். அது ஒரு பெரிய ப்ளஸ். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீங்கள் எங்களோட ஃபேன் ஆகி நான் உங்களோட ஃபேன் ஆகி அந்தளவுக்கு இந்த ஜோதிடர் யுகம் சேனல் அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஜாதகம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரை அப்படி பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். உங்கள் 12 ராசிக்கும் அவங்க நிறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே, நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்கள், அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி அழகாக ஒரு அம்சமாக அஷ்டலக்ஷ்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. நிறைய இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்போ வருது, அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போ வருது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது மேடம். அதில் ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். சுக்ரன் சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாளினோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இல்லை, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதனை ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதனுக்கு கடவுள் பெருமாள் தான், சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும், 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரதானமாக பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22 ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும் அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 இது லட்சுமி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம 12 ராசி பார்க்க போகிறோம். அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்குது? இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பேன், அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பேன், அத்துணை நல்ல கர்மாக்களுக்கான பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம்.
எனக்கு பூர்வீகத்துல ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க. அம்மா வழி சொத்து ஜாஸ்தி இருக்கு. ஆனா எங்க தாய் மாமன் ஏகப்பட்ட பிரச்சனை பண்றான், குடுக்க மாட்டேங்கிறான். அம்மாக்கே குடுக்கல. அப்புறம் எங்கேருந்து எனக்கு பிரிச்சு குடுக்கறது? இந்த காலகட்டம் அவனே வந்து குடுக்குறேன்னு முன் வந்திருக்கான். அது என்ன காரணமோ ஏதோ தெரியல. அது ஏதோ அவன் மனசுல எந்த பேய் உட்காந்துச்சு சொல்லுச்சோ, எந்த சாமி உட்காந்து சொல்லுச்சோ தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, தாய் மாமன் பிரச்சனை அப்படின்றது ஓயுது. அதுக்கும் மேல அம்மா வழி சொத்து அப்படின்றது வருது. இது அம்மா வழி சொத்து மட்டும் இல்ல. அப்பா வழி சொத்து ஏதாவது இருக்கு, பிரச்சனையில இருக்கு அப்படின்னாலும் கோர்ட்ல இருக்குங்க அது. 20 வருஷமா கோர்ட்ல தான் இருக்கு. நாங்களும் உரையாடிட்டே இருக்கோம். கைக்கு வந்து சேர்ந்த பாடு இல்ல. இந்த காலகட்டம் கைக்கு வந்து சேரும். சுக்கிரன் அதிர்ஷ்ட கிரகம் 5ஆம் பாவத்துல உட்கார்றான் அப்படின்போது ஒரு லக்கு. பூர்வீகம் சார்ந்து ஒரு லக் அப்படின்றது வரும். எங்களுக்கு பூர்வீகத்துல ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்ட வந்து வியாபாரம் பண்ணா ஏன்னா கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 நாட்டு சனியில இருக்காங்கல்ல மேடம். 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி, பாத சனி. அப்ப இந்த காலகட்டம் வந்து பாருங்க, எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வியாபாரம் பண்ணா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல குருனோட பார்வை வந்துடுது. பாத சனியாவே இருந்தாலும், பாத சனி கம்முன்னு தான் இருக்க போறாரு. அவர் பாட்டுக்கு கப் சிப்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்க போறார். பிரச்சனையெல்லாம் ஓஞ்சிச்சு. இது எப்படி நல்லது ஆக்டிவேட் ஆகும், அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, 3 வருஷமா இந்த வீட்டை வியாபாரம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கஷ்டத்துல இருக்கேன். நான் அவன் பாதி ரேட்டுக்கு கால் ரேட்டு கேட்குறான். எனக்கு கொடுக்க மனசு இல்லை. நான் நல்ல ரேட்டு வந்தா வியாபாரம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். வியாபாரம் பண்ணா எனக்கு என்ன சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கு. நான் அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பேன். இந்த காலகட்டம் வலிய வந்து ஒருத்தன் வியாபாரம் கேட்பான். நீங்க எதிர்பார்த்த ரேட்டை விட ஒரு கல் மிச்சமாவே கேட்பான். நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க. அதனால நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. கையில காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாங்க, நாங்க குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கோம். பெருசா குழந்தை வந்து கூடவே இல்ல. இந்த காலகட்டம் வைத்தியம் மூலியமா நம்மளுக்கு குழந்தை இவ்வளோ நாள் நாங்க வைத்தியம் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய வைத்தியம் அப்படின்றது பலிதமாகும். நெறைய பேருக்கு பிரெக்னன்சி லேடீஸா இருக்காங்க அப்படின்னா, பிரெக்னன்சி பாசிட்டிவா வரதுக்கு வாய்ப்பும், ஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா, உங்க ஒய்ஃப்க்கு பிரெக்னன்சி பாசிட்டிவா வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. வெரி குட். அது ஒரு பெரிய ப்ளஸ். என் குழந்தை இவ்வளோ நாள் என் பிள்ளைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கேன். ஏன்னா, அது ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து இழுத்துட்டு வருது. 4 பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸ்கூல் தான் படிக்குது. ஸ்கூல்ல மிஸ் எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் யோசிப்பேன். என் பிள்ளைய எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற யுக்தி எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் யூஸ் பண்றேன். அதனால நான் ஹாப்பியா இருக்கேன். இப்படின்றது 1லேருந்து 8 வரைக்கும் இந்த நெறைய விஷயங்கள் சார்ந்து ஒரு புள்ளையார் சுழி அப்படின்றது போட்டுருவாங்க. நெறைய பேருக்கு அது வந்து முன்னோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சிடும். அதாவது புள்ளையார் சுழி போட்டு நான் அந்த வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. புள்ளையார் சுழி போடக்கூடிய அமைப்பும் உண்டு. இது ஒரு பெரிய ப்ளஸ் மேடம். அதுக்கப்புறம் 22லேருந்து 30 வரைக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம், அதாவது சுக்கிரனும் புதனும் இணைவு 6ஆம் பாவத்துல. 7 நாட்டு சனியில ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. கடனை அடைக்கணும்னு நான் பிளான் பண்றேன். நான் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறேன். அங்க லோனுக்காக நான் கேட்டுட்டே இருக்கேன். இந்த காலகட்டம் எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. யாருனால சாங்ஷன் ஆச்சு? அந்த இடத்துல இருக்க ஹையர் அஃபிஷியல் லேடி அவங்களால சாங்ஷன் ஆச்சு. இல்ல ஹையர் அஃபிஷியல்னோட பிஏ லேடி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. பெண்களால் ஆதாயம் அப்படின்றது உண்டு. பெண்களால் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, பெண்களால் சந்தோஷம், பெண்களால் நோயிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு, பெண்களால் நிம்மதி, இத்தனை விஷயம் உண்டு. என்ன பெண்கள் கிட்ட உரிய மரியாதை அப்படின்றது எப்பயுமே நம்ம இருந்துக்கணும். எங்களுக்கு நட்பு தாங்க அப்படின்றது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நட்புக்கும் காதலுக்கும் ஓரிழைதான் பாக்கி. அந்த ஓரிழை அரும்போது நட்பு காதலா மாறும். அப்படிலாம் மாறக்கூடாது. நட்பு நட்பா தான் இருக்கணும் இல்லைங்களா? காதல் காதலா தான் இருக்கணும். காதலுக்கும் காமத்துக்கும் ஓரிழை தான் பாக்கி. அந்த ஓரிழை அடிக்கும் போது காதல் காமமா மாறும் அப்படிம்பாங்க. காதல் காதலா தான் இருக்கணும், காமம் காமமா இருக்கணும். அப்ப நீ நட்பா, நேர்த்தியான நட்பு அப்படின்றது வைக்கிறோம். நட்பு வந்து பாத்தீங்கன்னா மேடம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்தது தான் நட்பு. இதுல கணவன்ற உறவு முறையே வராது. இதுல வந்து இன்டிமசின்றதே வராது. அப்ப அந்த மாதிரி நட்புக்கும் காதலுக்கும் ஓரிழை தான் பாக்கி அப்படின்னா நீ நட்பாவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு பெண்களால் ஆதாயம், அது நட்புனால ஆதாயம் அப்படின்றது வரும். அதை நம்ம ப்ராப்பரா கொண்டு போறோம் அப்படின்னா நல்லது. அதே மாதிரி குருவும் அங்க இருக்கார். அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பேங்க் லோன் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு பெருசாக சாங்ஷன் ஆகலைங்க. இப்போ பேங்க் லோன் வருது. லோனை வாங்கி நான் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது முதல் தரமான தனலட்சுமி யோகம் இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம், இவ்வளோ அதிர்ஷ்டம் வரும். பட் பெண்கள் கிட்ட எப்பயுமே உரிய மரியாதையோடு பழகிக்கிறது நல்லது. ரொம்ப அழகாக சொல்றீங்க மேம். கும்பராசி சூப்பராக நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லக்ஷ்மி நாராயணன் யோகத்தில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. நல்லா இருக்குது. கும்பராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் யோகம் வந்து உங்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல. அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம் கிட்ட உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வாட்ஸ்அப்பில் கூட பேசிக்கலாம்.
என்ன சந்தேகம்னாலும் அதை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.